இன்னைக்கு சூப்பரான ஒரு சோயா சுக்கா எப்படி பண்றதுன்னு பாத்துடலாங்களா. இது வந்து மீல் மேக்கர் சோயா சங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சுங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல வாட்டர் பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணிட்டு வாட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சோயா சங்க்ஸ் அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மூழ்க வச்சுட்டு தட்டு போட்டு நல்லா மூடிடுங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை வந்து கோல்டு வாட்டர்ல போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. பட்டை லவங்க ஏலக்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கோல்டு வாட்டர்ல போட்ட சோயா சங்க்ஸை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து வாட்டர் நிறைய விடும். ஸோ நல்லா பிழிஞ்சு ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் சீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க சோயா சங்க்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் இது வந்து கறி மசாலா, இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த கறி மசாலா எப்படி அரைக்கணும்ன்றது இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான டேஸ்டியான சோயா சங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்க.